ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ரொட்டீன் பார்க்கலாங்க. எப்பவும் போல் நம்ம எனர்ஜி பூஸ்டர் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருளையுமே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மாவு காய்கறிலாம் தீர்ந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ண பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி கூட வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு ஒரு நீட்டான டவல் வச்சு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து பேட் ஸ்மெல் வந்தாலோ இல்லை க்ளீனாக இல்லைன்னு நீங்கள் நினச்சாலோ இந்த ட்ரிக் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும், பேட் ஸ்மெல்லும் போயிடும். நீங்கள் வந்து வினிகருக்கு பதிலாக லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம். நீட்டாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதை கண்டெய்னரில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போவுமே காய்கறி தீரும் போது அந்தந்த கண்டெய்னர் அப்பப்போ கழுவி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காய்கறியெல்லாம் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதுக்கு வந்து ஒரே கண்டெய்னராக வச்சுருப்பேன். ஒன்று எடுத்தாலே நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதுலேயும் நீட்டாக ஸ்டோர் பண்ணி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை வந்து அரை லெமனில் போட்டுட்டு ஏதாவது ஒரு எசன்ஸ் ஊற்றி ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.